25வது கேள்வி. வரைபடமானது பொருளாதாரத்தின் மொத்த செலவுகளையும் மெய்த்தேசிய வருமானத்தையும் காட்டும். அதேவேளை அப்பொருளாதாரத்தில் வெளிநாட்டுத்துறை காணப்படவில்லை எனவும் அரசாங்க கொள்வனவுகள் ஆரம்பத்தில் பூஜ்ஜியமாக காணப்படுவதாகவும் கருதப்படுகின்றது. எப்படி வெளிநாட்டுக்கொள் இது எதுவும் இல்லையா? அப்போ NXI எதுவுமே வராது. அரசாங்க கொள்வனவுகள் ஆரம்பத்தில் என்னவா பூஜ்ஜியமாக காணப்படுதாம். அப்போது இந்த வரைபடத்தில் சமன்பாடு என்ன வகிக்க போகுது? y சமன் c + i. g வருமா? g வந்தாலுமே என்ன? g எத்தனை? இப்போது பூஜ்ஜியத்தில் வைக்கலாம். NX வருமா? வராது. ஏன் வராது? வெளிநாட்டுத்துறை காணப்படவில்லை. ரைட். இப்போது வரைபடம் தரப்பட்டிக்குது 300 100 ரைட் பார்த்துக்கொள்ளுங்க. அதை அடுத்தது கேள்வி பார்ப்போம். நிறைத்தொழில் மட்ட தேசிய வருமானமாகிய 800 மில்லியனை அடைவதற்கு தேவைப்படும் அரசாங்க கொள்வனவின் குறைந்தபட்ச அதிகரிப்பு. அதாவது 600ல் இருக்கிற இந்த சமநிலை புள்ளி 800 ஆகிறதுக்கு எவ்வளோ அரச செலவு அதிகரிக்கப்படணும்? அதாவது பூஜ்ஜியத்தில் இருக்கிற அரச செலவு எவ்வளோ தாள் அதிகரிக்கப்படணும்னு கட்டிக்குது. நேரடியாக பார்த்தா 600லேருந்து 800 200 தானே வித்தியாசம். அப்படின்ட்டு ஆன்சர் கொடுக்குறது இல்லை. 200 மில்லியனுக்கு கொடுக்குறது இல்லை. இதுக்கு பெருக்கியை கண்டுபிடிக்கணும். பெருக்கி தொழிற்பாடிக்குமே அதன் மூலமாக தான் அரச செலவு எவ்வளோ அதிகரிக்கணும்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இதுக்கு 2 சமன்பாடு போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது பெருக்கி டெல்டா வையின் கீழ் டெல்டா ஜி, இது முதலாவது. சரியா? அதே மாதிரி இப்போ நமக்கு தேவை வந்து டெல்டா ஜி தான் தேவை. டெல்டா வை எவ்வளோ? 200ஆல் அதிகரிக்கணும். டெல்டா ஜி தெரியாது, கேயும் தெரியாது. கேக்குரிய சமன்பாடு என்ன? ஏற்கனவே சொல்லி தந்த மாதிரி MPCயின் கீழ் MPS. இப்போ MPCயை கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட வேலை. அப்போ y சமன் c + i. சியிட சமன்பாடு என்ன? அதை உடச்சி எழுதுங்க. a சக by சக i. ரைட். i எத்தனை நேரடி அடுக்காலும் 100 தானே? 100 எடுத்தால் சரி, சமாந்தரமாக போகுது. சரி, இதில் a சக by. இந்த ஏண்டா என்ன? தன்னிச்சையான செலவு. அதாவது இந்த எல்லை நுகர்வு நாட்டத்துக்கும் வருமானத்துக்கும் தொடர்பு படாத வருமானம் பூஜ்ஜியமாக இருந்தாலுமே ஏற்படுற செலவு. இந்த இடத்துல வருமானம் பூஜ்ஜியமாக இருந்தால் மொத்தமாக எவ்வளோ செலவழிக்கப்படுது? 300 ரூபா. சரியா? 300 மில்லியன். அதில் முதலீடுக்கு எவ்வளோ? 100 மில்லியன் முதலீடு. அப்போ பேலன்ஸ் செய்கிற 200 தான் என்ன? வருமானம் பூஜ்ஜியமாக இருந்தாலுமே நுகர்வுக்காக செலவிடப்படுற தொகை. இதில் சில ஆளுக்கு என்ன செய்யுது? 300 ஆரம்பத்தில் இந்த இடத்துல ஏக்கி போட்டால் கணக்கு பிழைக்கும். சரியா? இந்த 300ல் 100 என்ன இந்த இடத்துல மொத்த செலவு தான் தரப்பட்டிக்குது. அப்போ 300ல் 100 முதலீடு செலவுகளுக்கு போக 200 தான் என்ன? வருமானம் பூஜ்ஜியமாக இருந்தாலுமே நுகர்வுக்காக செலவழிக்கப்படுற தொகை. அதாவது ஏட பெருமானம். இப்போ 200 சக பியை தான் கண்டுபிடிக்கணும். அதாவது MPC. அடுத்தது y சக 100. இதை எடுத்தாச்சா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? அந்த வைக்கு பதிலாக 600 போடுங்க. சரியா? 600 பிரித்து செஞ்சால் 600 சமன் 200 சக பி கண்டுபிடிக்கணும். y எத்தனை? 600 ப்ராக்கெட்டில் வரும் 100. அப்போ 600 மைனஸ் 200. இப்போ சமன்பாடுத்துக்கிறது தான் வேலை. 100 விட்டு வந்தால் -100 சமன் 600 பி. இப்போது இந்த பக்கம் 300 சமன் 600 பி. ரைட். இப்போது பிரிக்கணும். 300 600ஆல் பிரித்தா பிடா ஆன்சர். பி எத்தனை? அதாவது MPC 0.5. MPC 0.5ண்டா MPS எத்தனை? 0.5. ஏன்டா 2 கூட்டினா 1 தான் வரப்போகுது. அப்புறம் 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போது பெருக்கியை கண்டுபிடிங்க. இதை பெருக்கி செஞ்சால் ஆன்சர். MPC எத்தனை? 0.5. MPS எத்தனை? 0.5. பெருக்கி எத்தனை? அப்போது 0.5 பிரிச்சா 2 தான் பெருக்கி. இப்போ இதை இந்த சமன்பாடில் பெருதி செய்யுங்க. ரைட். பெருக்கி எத்தனை? 2. 200 வருமான மாற்றம் நமக்கு தேவை. அப்போ அரசு செலவு எவ்வளோ தாலும் அதிகரிக்கணும். குறுக்கு பெருக்கம் செஞ்சால் 200 பிரித்தல் 2 சமன் 100. அரச செலவில் ஏற்பட வேண்டிய அதிகரிப்பு 100 மில்லியன். 100 மில்லியன் அரச செலவு அதிகரித்தா
மொத்த வருமானம் 200 மில்லியனால் அதிகரிக்கும். காரணம் பெருக்கிற அமௌண்ட் வந்து 2. எப்படி பெருக்கி எடுத்தோம்? K சமன் MPC MPS. தரப்பட்டிருக்கிற தகவலை வச்சு MPCயை கண்டுபிடிச்சோம், MPSஐ கண்டுபிடிச்சோம், அதன் மூலமாக பெருக்கியை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அடுத்த பெருக்கிற சமன்பாடு என்ன? டெல்டா ஒயின் கீழ் டெல்டா ஜி, அதாவது அரச செலவு பெருக்கி. டெல்டா ஒய் எத்தனை? 200 பெருக்கி வந்து 2. அப்போ டெல்டா ஜி எத்தனை? 100 இருக்க போகுது. ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர். 26. மையப்பணவீக்கம் சரியாக விவரிக்கப்படுவது. இது வந்து புது சிலபஸ் நினைக்கிற சிலபஸில் புதுசாக ஏற்பட்ட மாற்றம். சரியா? தேவைண்டா நான் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்க. எழுத சொல்கிறத எழுதி கொள்ளுங்க. தேவைண்டா பணவீக்கத்தில் 2 வகை இருக்குது. மையப்பணவீக்கம், வெளிப்படையான பணவீக்கம். சரியா? மையப்பணவீக்கம்னு சொன்னால் உணவு, வலுசக்தி, மரக்கறி, பெட்ரோல், இந்த மாதிரி அடிப்படையான அத்தியாவசிய தேவைகள் இருக்குது. இந்த பொருட்களோட தேவைகளை அகற்றி, அதாவது அந்த அன்றாட தேவையில்ல உணவுப் பொருட்களுக்கு நான் விலை கூட்டிகிட்டு போவேன். இந்த பொருட்கள் உணவுப் பொருட்களுக்கு விலை கூட்டுறது, அந்த பணவீக்கத்தெல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டு அகற்றிட்டு பார்க்குற ஒரு பணவீக்கம்க்கு பேர் தான் மைய பணவீக்கம். சரியா? வெளிப்படையான பணவீக்கம்னு சொன்னால் மொத்தமாக பார்க்குறது, மொத்தம் உணவு பொருள்களை வகைப்படுத்தாமல் மொத்தமாக பார்க்குறதுக்கு பேர் என்ன? வெளிப்படையான பணவீக்கம். சரி, இது வந்து வரை விளக்கணமையில் நான் கன்செப்டை சொல்கிறேன். இப்போ இதில் கிடைக்கிற மைய பணவீக்கம் சரியாக விவரிக்கப்படுவது. ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். உணவு, வலுசக்தி போன்ற அடிக்கடி விலை மாறக்கூடிய வகைகளை அகற்றிய பணவீக்கத்தினால் ஆகும். 3வது ஆன்சர். அகற்றியதுக்கு பொருள் தான் வருது அடிப்படையான அத்தியாவசிய தேவைகள், அடிக்கடி விலை கூடுன்ற அத்தியாவசிய தேவை பொருட்கள். இந்த பொருட்களுக்கான பணவீக்கத்தை அகற்றிய பொருள் வார பணவீக்கம் தான் மைய பணவீக்கம். வெளிப்படையாக அல்லது வெளித்தெரியக்கூடிய பணவீக்கம்னு சொன்னால் எல்லாத்தையும் பொருட்களை வகைப்படுத்தாமல் மொத்தமாக பார்க்குறது. மிச்ச ஆன்சர்லாம் பிள்ளையான ஆன்சர். 27. மத்திய வங்கியால் மேற்கொள்ளப்படும் திறந்த சந்தை கொள்வனவுகள் வழமையாக. வசனங்களை விலையும் கொள்ளணும். திறந்த சந்தை கொள்வனவுகள். திறந்த சந்தை கொள்வனவுகள் மூலமாக திரைசரி உண்டியல், திரைசரி முறிகள் என்ன செய்யும்? திரைசரி உண்டியல் தான் மெயினாக வரும். இதில் திரைசரி உண்டியலை மத்திய வங்கி என்ன செய்யும்? கொள்வனவு செய்யும் திரைசரி உண்டியலை. அப்படி திரைசரி உண்டியலை கொள்வனவு செய்யும்போது மத்திய வங்கி வணிக வங்கிக்கு என்ன செய்யும்? பணத்தை கொடுக்கும். சரியா? ரைட். மத்திய வங்கியால் மேற்கொள்ளப்படும் திறந்த சந்தை கொள்வனவுகள் வழமையாக பொருளாதாரத்தின் பண அடித்தளத்தை குறைக்கும். பொருளாதார அடித்தளம் குறையுமா? இல்லை. மத்திய வங்கி என்ன செய்யுது? திறந்த சந்தையில் கொள்வனவு செய்கிறதன் மூலமாக, உண்டியல்களை கொள்வனவு செய்கிறது மூலமாக வணிக வங்கிகளுக்கு என்ன செய்யுது? பணத்தை வழங்குது. வணிக வங்கிகளுக்கு பணம் உயர்ந்தால் பணவீக்கம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். கடன் வழங்கக்கூடிய ஆற்றல், பணவீக்கம் எல்லாமே அதிகரிக்கும். சிம்பிளான கான்செப்ட். பொருளாதாரத்தின் பண அடித்தளம் குறையும் இல்லை. அது வந்து வணிக வங்கி என்ன செய்யணும்? திரைசரி உண்டியல் எல்லாமே முதலீடு செஞ்சால் வணிக வங்கிட்டு இருக்கிற காசு என்ன செய்யும்? குறையும். இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யுது? திரைசரி உண்டியலில் வணிக வங்கி மத்திய வங்கி விற்பனை செய்யுது. விற்பனை செஞ்சால் வணிக வங்கிட்டு இருக்கிற காசு என்ன செய்யும்? அதிகரிக்கும். வணிக வங்கிட்டு இருக்கிற காசு அதிகரித்தா ஒதுக்குகள் அதிகரிக்கும், பணவக்கம் செய்யும் ஆற்றல் அதிகரிக்கும், கடன் வழங்கும் வீதம் அதிகரிக்கும். எப்படியும் சொல்லலாம். கடன் வழங்கலின் போது அறவிடப்படும் வட்டி வீதத்தை அதிகரிப்பதற்கு வணிக வங்கிகளை நிர்பந்திக்கும் விலை. இது வந்து கடன் வழங்கல் குறைவடைஞ்ச ஏற்படுற ஒரு சந்தர்ப்பம். வைப்புகளை குறைப்பதனால் பணவீக்கத்தை குறைக்கும் இல்லை. கடன் வழங்குதல் வைப்புகள்லாம் அதிகரிக்கும், அதனால் பணவீக்கம் அதிகரிக்கும். பண சந்தையில் திரவத்தன்மை குறையும் இல்லை. வணிக வங்கிகளோட கையில் பண அளவு அதிகரிக்கும். பண அளவு அதிகரிக்கிறதால திரவத்தன்மை அதிகரிக்கும். வணிக வங்கிகள் ஒதுக்குகளையும் பணவாக்கம் செய்யும் ஆற்றலையும் அதிகரிக்கும். சரியான ஆன்சர். வணிக வங்கிகளோட ஒதுக்குகள், அதாவது மத்திய வங்கி வணிக வங்கி நேரடியாக காசு அனுப்பாத அந்த கணக்குகளில் ஒதுக்குகளை அதிகரிக்கும். அப்படி ஒதுக்குகள் அதிகரிக்கிறதால வணிக வங்கிகளோட பண அளவு என்ன செய்யும்? அதிகரிக்கும். பண அளவு அதிகரித்தா பணவாக்கம் அதிகரிக்கும், கடன் வழங்கும் ஆற்றல் அதிகரிக்கும், எல்லாம் அதிகரிக்கும். அப்போ ஆன்சர் வந்து 5வது ஆன்சர். நாளைக்கு ஒன்றுத்தையுமே பேப்பரில் தெளிவாக எழுதிக்கொள்ள இல்லை, எல்லாத்தையும் தெளிவாக எழுத நீங்கள் சொல்கிறத தேவைன்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். 28வது கேள்வி. பின்வருவனவற்றுள் பொருளாதாரத்தில் பணத்தின் பரிமாற்ற நோக்கத்திற்கான கேள்வி பெரும்பாலும் அதிகரிப்பது. 3 வகையான நோக்கத்தில் பணக்கேள்வி இது. பரிமாற்ற நோக்கம், பாதுகாப்பு நோக்கம், முதலீட்டு நோக்கம். சரியா?
அல்லது உத்தேச நோக்கம் ஒரு பேர்கள் இது. இதில் கேட்டிக்கிட்டு பரிமாற்ற நோக்கம், அதாவது அன்றாட தேவைகளில் கொடுக்கல் வாங்கல் செய்கிறதுக்கான நோக்கம். இதுவே பாதுகாப்பு நோக்கம்னு சொன்னால் ஒரு இடர்னு வரும்போது அந்த பாதுகாப்புக்காக நம்ம செலவுக்காக வைத்துக்கொள்கிற தொகையிட அளவு தான் பாதுகாப்பு நோக்க பணக்கேள்வி. உத்தேச நோக்கம் அல்லது முதலீட்டு நோக்கம்னு கேட்டால் ஒரு முதலீடு செய்கிறதுக்காக வேண்டி பணத்தை பணமாக கையில் வச்சுக்கொள்கிற அளவு தான் முதலீட்டு நோக்கம். சரியா? அப்போ இதில் கேட்டகிரி பரிமாற்ற நோக்கத்திற்கான கேள்வி. சந்தை வட்டி வீதத்தில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு. சந்தையில் வட்டி வீதம் அதிகரித்தால் தேவையான எழுதி கொள்ளுங்கள். சந்தையில் வட்டி வீதம் அதிகரித்தா உத்தேச நோக்க பணக்கேள்வி குறைவடையும். அதாவது எல்லாரும் கொண்டு போய் முதலீடு செய்வாங்க. உத்தேச நோக்க பணக்கேள்வி குறைவடையும். நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களில் டிஜிட்டல் கொடுப்பன முறைகள் அதிக அளவில் பயன்படுத்தினால், இது பயன்படுத்தப்பட்டால், டிஜிட்டல் கொடுப்பன பயன்படுத்தப்பட்டால் கையில் செலவுக்கு காசு தேவையான நம்மளுக்கு காசு தேவையில்லை. பரிமாற்ற நோக்க பணக்கேள்வி குறைவடையும். 2வது ஆன்சர் வராது. 3. உயர் வட்டி வீதம் காரணமாக முறிகளின் விலை குறைதல். உயர் வட்டி வீதம் காரணமாக முறிகளோட விலை குறைஞ்சா உத்தேச நோக்க பணக்கேள்வி குறைவடையும். அதாவது பணத்தை எல்லாம் என்ன செய்வாங்க? முதலீடு செய்வாங்க. பெயரளவு தேசிய வருமானத்தின் அதிகரிப்பு. பெயரளவு தேசிய வருமானம், அதாவது நார்மலாக ஒரு வருமானம் அதிகரித்தா பரிமாற்றம் செய்கிற அளவு என்ன செய்யும்? நம்ம செலவு செய்கிற அளவு அதிகரிக்கும். எனவே பரிமாற்ற நோக்கத்திற்கான கேள்வி என்ன செய்யும்? அதிகரிக்கும். 4வது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். 5. பங்கு சந்தையில் நிலவும் உயர் அளவிலான நிச்சயமற்ற மற்றும் நிலையற்ற தன்மை இதனால் பாதிக்கப்படுறது உத்தேச நோக்க பணக்கேள்வி. அப்போ 5வது ஆன்சர் வராது. 29. வங்கிகளுக்கு இடையிலான அழைப்பு கடன் சதவீதம் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவது. அழைப்பு கடன் சொன்னால் என்னென்னு சொன்னால், ஒரு 2 வணிக வங்கி எடுத்துக்கொள்ளுங்க. கொமர்ஷியல் பேங்க், அதே மாதிரி பிஓசி. சும்மா உதாரணம் சொல்கிறேன். 2 வணிக வங்கிகள். ஒரு வணிக வங்கியில் காசு பற்றாக்குறை ஆகுதுன்னு வச்சுக்கொள்ளும். அவருக்கு அன்றாட தேவைகளுக்குரிய காசு பற்றாக்குறை ஆகுதுன்னு சொன்னால், இன்னொரு வணிக வங்கிட்ட ஒரு நாள் அல்லது 2 நாள் அந்த மாதிரி அடிப்படையில் கடன் வாங்கும் பணத்தை. அப்படி கடன் வாங்கும்போதே விதிக்கப்படுற வட்டி தான் என்ன? அழைப்பு கடன் வீதம்னு சொல்கிறது. சரியா? வணிக வங்கிகள் தமது பணப்பற்றாக்குறை நிவர்த்தி செய்வதற்காக இன்னொரு வணிக வங்கியிடம் கடன் வாங்குவோம். அந்த கடன் வாங்குகிற சந்தர்ப்பத்தில் விதிக்கப்படுற வட்டி தான் என்ன? அழைப்பு கடன் வட்டி சதவிகிதம். வணிக வங்கிகளுக்கிடையே கடன் வழங்கலின் போது அறிவிடப்படும் நீண்ட கால வட்டி. இதில் மெயின் என்ன? நீண்ட காலமாக இது 1 நாள் 2 நாள் குறுகிய காலம். எனவே இந்த நீண்ட கால வட்டி இதன் வாதால் இந்த ஆன்சர் வராது. முதலாவது பிழை. மற்றபடி சரி. நீண்ட காலமாக அது குறுங்காலம். பிணையின்றி வணிக வங்கிகளிடையே ஓரிரவுன ஒரு நாள் ஓரிரவு நிதிகளை கடன் பெறுவதற்காக அறவிடப்படும் குறுங்கால வட்டி வீதமாம். சரியாக ஆன்சர். 2வது சரி. மிச்சதையும் பார்ப்போம். பணச்சந்தையில் வெளியிடப்படும் குறுங்கால திரைசரி உண்டியல்களுக்காக அரசாங்கம் செலுத்தும் வட்டி இல்லை. திரைசரி உண்டியல்னால் இல்லை. பிழையான ஆன்சர். வணிக வங்கிகள் சேமிப்பு மற்றும் நிலையான வைப்புகளுக்கு வைப்பாளர் வழங்கும் வட்டி வீதம். பிழையான ஆன்சர். மத்திய வங்கியின் துணைநில் கடன் வசதி மற்றும் துணைநில் வைப்பு வசதிகளின் மூலம் பிரதிபலிக்கப்படும். பிழையான. இதெல்லாம் சம்மந்தமே இல்லாத ஆன்சர். அழைப்பு கடன் சொன்ன நேரடி ஆன்சர். பிணையின்றி வணிக வங்கிகளிடையே ஓரிரவு நிதி கடன்களை பெறுவதற்காக அறவிடப்படும் குறுங்கால வட்டி. இப்போ நீங்கள் வரைவிலக்கணத்தை பாடமாக வச்சுக்கொள்ள தேவை. நான் சொல்கிற கான்செப்ட் விளையும் கொள்ளுங்க. 2 வணிக வங்கிகளுக்கு இடையே பணப்பற்றாக்குறை வரும்போது ஒரு வணிக வங்கி இன்னொரு வணிக வங்கிட்ட ஒரு நாள் அல்லது 2 நாளுக்கு குறுங்காலத்துக்கு வட்டியாக அந்த பணத்தை கடனாக பெற்றுக்கொண்டு அதுக்கு செலுத்தப்படுற வட்டி தான் அழைப்பு கடன் வட்டி. 30வது கேள்வி. ஒரு வணிக வங்கியில் மிகை ஒதுக்குகள் ரூபாய் 10,000ஆகவும் தேவைப்படும் ஒதுக்கு வீதம் 10% உள்ளதென கருதுக. இந்நிலையில் வணிக வங்கி முறைமை பெறக்கூடிய மொத்த சாத்தியமான வைப்புகளின் அதிகரிப்பு. இப்படி கேள்வி வரும்போது நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது ஒரு வணிக வங்கி முறைமையாண்டு. இதில் கேட்டிக்கிற வணிக வங்கி முறைமை. அப்போது வணிக வங்கி முறைமையில் கேட்டிருந்தா மிகை ஒதுக்கு தர பணப்பெருக்கி அல்லது வைப்பாக்க பெருக்கி. வைப்பாக்க பெருக்கின்ற யூஸ் பண்ணும். வைப்பாக்க பெருக்கி. சரியா? மிகை ஒதுக்கு எவ்வளோ? 10,000 ரூபாய் தர. வைப்பாக்க பெருக்கி கண்டுபிடிக்கணும். வைப்பாக்க பெருக்கி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொன்னால் 1 கீழ் நியதி ஒதுக்கு வீதம். நியதி ஒதுக்கு வீதம் சமன்பாடை தெளிவாக நீங்கள் எழுதி கொள்ளணும். வைப்பாக்க பெருக்கி சமன் 1 கீழ் நியதி ஒதுக்கு வீதம். 1 கீழ் நியதி ஒதுக்கு வீதம் எத்தனை? தேவைப்படும் ஒதுக்கு வீதம் 10%. 10ன்னு சொன்னால் 0.1 போடணும். எனவே 1 கீழ் 0.1 சமன்
10. 10,000 தர 10 1,00,000 ரூபாய். ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். இதுவே வணிக வங்கி ஒன்றில் அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை வரும்? மிகை ஒதுக்குகள் 10,000 ரூபாய், தேவைப்படும் ஒதுக்கு வீதம் 10 வீதம்னு சொன்னால் 9,000 ரூபாய் தான் கடன் வழங்கக்கூடிய அல்லது பணவாக்கம் செய்யக்கூடிய அளவு. இது வந்து வணிக வங்கி முறைமைன்னு கேட்டிக்குது. எனவே மொத்தமாக வரும் 10,000 தர 10 வீதம் 1,00,000 ரூபாய். வைப்பாக்க பெருக்கிற சமன்பாடு 1 நிதி ஒதுக்கு வீதம், பணவாக்கத்துடைய சமன்பாடு மிகை ஒதுக்கு தர வைப்பாக்க பெருக்கி. 31. ஒரு பொதுப்பொருளை ஒரு மேன்மை பொருளில் இருந்து சிறப்பாக வேறுபடுத்தி இனங்காண பயன்படும் கூற்றினை தெரிவு செய்ய. இலகுவான கேள்வி, வர இலக்கணம் தெரிஞ்சாலே ஆன்சர் எடுக்கலாம். பொதுப்பொருள்னா என்ன? போட்டித்தன்மை அற்ற, விலக்கி வைக்க முடியாத ஒரு பொருள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வீதி விளக்கு அந்த மாதிரி சொல்லலாம். போட்டித்தன்மையை மிக்காது, விலக்கி வைக்கவும் முடியாது பொதுப்பொருள். மேன்மை பொருளாக இருந்தால் போட்டித்தன்மையும் இருக்கும், விலக்கி வைக்கவும் முடியும். அதோட அதுக்கு மேலதிகமாக மேன்மை பொருளை சொல்லக்கூடிய என்னென்னு சொன்னால், வெளிவாரி நன்மைகள் வந்து தனியார் வெளிவாரி நன்மையை விட சமூக வெளிவாரி நன்மைகள் அதிகமாக காணப்படும். சமூகத்துக்கு அதனால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். சரியா? தனியாருக்கு கிடைக்கிறத விட. அதுக்கு சொல்லலாம் கல்வி. இப்போ ஒரு ஆள் படிக்கிறதால அந்த தனிநபருக்கும் நன்மை கிடைக்கும். ஆனால் அந்த இதை விட அந்த சமூகத்துக்கும் அந்த அவர் கல்வி கற்கிறதால நன்மை என்ன அதிகமாக கிடைக்கும். அதுதான் மேன்மை பொருள். பொதுப்பொருள்னு சொன்னால் பொதுவான பொது சொத்துக்கள் அரசாங்கத்தால் வழங்கப்படும் அந்த மாதிரி. அது வந்து விலக்கி வைக்கவும் முடியாது, அதே மாதிரி போட்டித்தன்மையும் அற்றது. முதலாவது விட. இப்போ இதில் சரியான கூற்றுன்னு கேட்டுக்குது. பொதுப்பொருள் நுகர்விலிருந்து பணம் செலுத்தாதோரை விலக்கி வைக்க முடியும். பொதுப்பொருளை விலக்கி வைக்க முடியுமா? முடியாது. முதலாவது ஆன்சர் பிழை. ஃபுல்லாக வாசிச்சா, அதே வேளை மேன்மை பொருள் தொடர்பில் அவ்வாறு செய்ய முடியுமையாகவும் பிழையான குற்றம். 2வது, மேன்மை பொருள்கள் தனியார் துறையினால் மாத்திரம் வழங்கப்படும். அதேவேளை பொதுப்பொருளை தனியார் மற்றும் அரசாங்கமாக இரு துறையிலும் வழங்கும். மேன்மை பொருளை தனியார் மாத்திரம் வழங்குவார். கல்வின்னு சொன்னால் கவர்மெண்ட் ஸ்கூலும் மிகுதி, ப்ரைவேட் ஸ்கூலும் மிகுதி, இரு தரப்பினரும் வழங்க முடியும் மேன்மை பொருளை. இப்போ 2வது கூற்று பிழை. ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிக்கணும். அளவுக்கு இதுக்கு இந்த மாதிரி வரும்போது மெயினாக வரும்போது வரைவிலக்கணத்தை மட்டும் வச்சு யோசிக்காதீங்க. ஒரு உதாரணத்தை நீங்கள் வச்சுக்கலாம், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பொதுப்பொருள்னு சொன்னால் வீதி விலக்கு, அதே மாதிரி மேன்மை பொருள்னு சொன்னால் வந்து கல்வி. இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை வச்சு அதன் மூலமாக யோசிங்க. 3. மேன்மை பொருள்கள் எதிர்க்கணிய வெளிவாரிகளை உருவாக்குவதுடன், மேன்மை பொருள் வந்து நேர்க்கணிய வெளிவாரி. எதிர்க்கணிய வெளிவாரின்னு சொன்னால் சமூகத்துக்கு தீமை பயப்பிக்கணும். ஒரு ஆள் கல்வி கற்கிறதால சமூகத்துக்கு தீமையா? இல்லை. எதிர்க்கணிய வெளிவாரிகளை உருவாக்குறது என்ன? தீய பொருள், அல்லது அதுக்கு உதாரணமாக சொல்லலாம் சீக்கிரட், போதைப் பொருட்கள், இந்த மாதிரி சொல்லலாம். பொது பொருட்கள் நேர்க்கணிய வெளிவாரிகள் உருவாக்கும் பிழையான கூற்று. 4. பொதுப்பொருளை நுகரும்போது போட்டித்தன்மை மற்றும் விலக்கி வைக்க முடியாத தன்மை காணப்படாத அதே வேளை பொதுப்பொருளை நுகரும்போது போட்டித்தன்மை மற்றும் விலக்கி வைக்க முடியாத தன்மை காணப்படாத அதே வேளை மேன்மை பொருளுக்கு போட்டித்தன்மை காணப்படுவதுடன் விலக்கி வைக்கவும் முடியும். சரியான கூற்று. மேன்மை பொருள்கள் நேர்க்கணி வெளிவாரிலே உருவாக்கும், அதேவேளை பொதுப்பொருள் எதிர்க்கணி வெளிவாரிலே உருவாக்கும் இல்லை. பொதுப்பொருள் வந்து எதிர்க்கணி வெளிவாரிகள் அப்படின்னு சொல்ல இயலாது. எனவே ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். பொதுப்பொருளை விலக்கி வைக்கவும் முடியாது, போட்டித்தன்மையும் இல்லை, காணப்படாத அதே வேளை. சரியான கூற்று. மேன்மை பொருளுக்கு போட்டித்தன்மை காணப்படும், போட்டித்தன்மை இது விலக்கி வைக்கவும் முடியும். எனவே ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். 5வது, 32வது, அரசாங்கத்தின் தோல்விக்கு ஓர் உதாரணமாக பின்வரும் எச்சந்தர்ப்பத்தை குறிப்பிடலாம். அரச தோல்வினா என்ன? அரசாங்கம் வந்து மக்களுக்கு ஒரு நன்மை செய்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு செயல்பாடை செஞ்சு, ஆனால் அது வந்து மக்களுக்கு தீமையாக போய்ட்டு முடியும். அதுதான் விளக்கம். அப்போது பார்ப்போம். அரசாங்க தோல்வி. முதலாவது, புதுப்பிக்கத்தக்க. இது வந்து லேசி, உங்களுக்கு தியரி தெரிஞ்சுக்கணும்னு கூட தேவையில்லை. நீங்கள் வாசித்து இது மக்களுக்கு நன்மையாக தீமையான்னு யோசித்தாலே இதில் ஆன்சர் எடுக்கலாம். புதுப்பிக்கத்தக்க சக்தி வளத்திற்காக வழங்கப்படும் ஒரு மானியம் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கும், அதேவேளை நலனை மேம்படுத்தும். நலனை மேம்படுத்தினா கார்பன் வெளியேற்றத்தை குறைச்சி சமூகத்துக்கு நன்மையா தீமையா? நன்மை. எனவே இது அரச தோல்வி இல்லை. அத்தியாவசிய பொருள்கள் மீது விதிக்கப்படும் விலை கட்டுப்பாடு. அத்தியாவசிய பொருள்கள் மீது விதிக்கப்படும் விலை கட்டுப்பாடு பொருள் தட்டுப்பாடு மற்றும் கருப்பு சந்தையை உருவாக்கும். அத்தியாவசிய பொருளுக்கு என்னத்துக்கு விலை கட்டுப்பாடு விதிக்கிறது? மக்களுக்கு குறைஞ்ச விலையில் பொருள்கள் கிடைக்கணும். ஆனால் அப்படி நன்மையை பயக்கிறதுக்கு ஒரு வேலையை செஞ்சு அது என்ன செய்கிறான்? பொருள் தட்டுப்பாடு மற்றும் கருப்பு சந்தையை உருவாக்குறான். அப்போ என்ன? தீமையை உருவாக்குது. இப்போ இதுதான் என்ன? அரச தோல்வி.
ரெண்டாவது ஆன்சர். 3 விருத்தி முறை வரி விதிப்பு வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கும். வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைச்சா அது அரச வெற்றி, அதாவது சமூகத்துக்கு நன்மை, அரச தோல்வி இல்லை. அரசாங்கத்தினால் கல்வி வழங்கப்படுதல் உயர் எழுத்தறிவு விகிதத்துக்கு வழிவகுக்கும், சமூகத்துக்கு நன்மை, அப்போ அரச தோல்வி இல்லை. பணக்கொள்கையானது பணவீக்கத்தை இலக்கிடப்பட்ட மட்டத்தில் உறுதிப்படுத்துகிறது, அது ஒரு சமூகத்துக்கு நன்மை தானே, அரச தோல்வி அல்ல. ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆன்சர். 33 பின்வருவனவற்றுள் அரசாங்கத்தின் முதல்நிலை செலவுகளுள் ஒரு உட்பிரிவு அல்லாதது. முதல்நிலை செலவுண்டா என்ன? அரசாங்கம் அந்த நடப்பாண்டில் மேற்கொண்ட செலவுகளில் இருந்து அரச கடன் மீதான வட்டி செலுத்தல்களை கழிச்சிட்டு வர செலவுகள். நீங்கள் சமன்பாடே வேண்டாம் எழுதிக்கொள்ளுங்க. முதல்நிலை செலவு சமன் அரசிட, நான் ஃபுல்லாக எழுத மாட்டேன், எழுத்து மட்டும் எழுதுகிறேன், எழுதிக்கொள்ளுங்க. அரசிட நடப்பாண்டு, அதான் அரச நடப்பாண்டோட மொத்த செலவு கழித்தல் அரச கடன் மீதான வட்டி செலவு. இதுதான் முதல்நிலை செலவோட சமன்பாடு. அப்போ இதுலேருந்தே ஒரு உட்பிரிவு அல்லாதது. அரச துறை ஊழியர்களின் சம்பளங்கள் முதல்நிலை செலவுக்குள்ளே உள்ளடங்கும். ஊழியர் கொடுக்குற சம்பளங்கள் அரச துறையுடைய முதல்நிலை செலவுக்குள்ள உள்ளடங்கும். அரச கடன் மீதான வட்டி செலுத்தல்கள் சமன்பாடில் என்ன செஞ்சுக்கிறோம்? அரச கடன் மீதான வட்டியை கழிச்சிக்கிறோம், உள்ளுக்கு அடங்காது. எனவே அதுதான் ஆன்சர், ரெண்டாவது ஆன்சர். கல்வி மீதான அரசாங்க செலவினம் முதல்நிலை செலவு. வீட்டுத்துறைக்கு வழங்கப்படும் நடைமுறை மாற்றல்கள் மானியங்களும் முதல்நிலை செலவு. உட்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்திக்கான மூலதன செலவுகள் முதல்நிலை செலவுகள். சரியா? அரச செலவுகளை முதல்நிலை செலவுகளோட சமன்பாடு என்ன? அரச நடப்பாண்டு மொத்த செலவு மைனஸ் அரச கடன் மீதான வட்டி செலவு. அப்போ அதில் உள்ளடங்காதது அரச கடன் மீதான வட்டி செலுத்தல். இதில் அரச செலவு, நடைமுறை செலவு, மூலதன செலவு, அதில் கூறுகள் என்ன எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க தியரியில். இப்போ எந்த வருடம் முதல்நிலை செலவு கேட்டு வந்தீங்க, அடுத்த வருடம் வந்து மூலதன செலவுகள் அப்படின்னு கேட்டு வரலாம். இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதே எப்படி ஆன்சர் எடுக்கிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு தான். இதே கேள்வி வரலாம், ஆனால் எப்போவுமே வருமானு சொல்லலை. அதனால் நீங்கள் அந்த தியரி ஃபுல்லாகவே பார்த்துக்கிறோம். 34 குறைநிலை பாதீட்டு நிதியிடலின் வெளித்தள்ளுகை விளைவை குறிப்பது விவரிப்பது. ரைட், வெளித்தள்ளுகை விளைவு நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. வெளித்தள்ளுகை விளைவு என்னன்னு சொன்னால் வந்து குறைநிலை பாதீடு. குறைநிலை பாதீடுன்னு சொன்னால் அரசாங்கம் வந்து வருமானத்தை விட அரசு செலவு வந்து அதிகமாக காணப்படும் சம்டைம்ஸ். சரியா? அரசுக்கு கிடைக்கிற வருமானத்தை விட அரசு செலவு அதிகமாக காணப்படும். அப்படி காணப்படுற சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் என்ன செய்யும்? வணிக வங்கி, அதுதான் குறைநிலை பாதீடு. அரச வருமானத்தை விட அரச செலவு அதிகமாக காணப்பட்டால் குறைநிலை, அதாவது பட்ஜெட்டில் தட்டுப்பாடு வருது. சரியா? அப்போ அப்படி காணப்படுற சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் என்ன செய்யும்? வணிக வங்கிகள்கிட்ட, இப்படி காணப்படுற சந்தர்ப்பத்தில் வணிக வங்கிகள்கிட்ட அரசாங்கம் என்ன செய்யும்? கடன் வாங்கும். சரியா? அரசு வந்து வணிக வங்கிகள்கிட்ட கடன் வாங்கும். அப்படி அரசு வந்து வணிக வங்கிகள்கிட்ட கடன் வாங்குறதால வணிக வங்கிகள்கிட்ட இருக்கிற பணத்தோட அளவு வந்து அரசாங்கத்துக்கு பேத்துறா. வணிக வங்கிகள்கிட்ட இருக்கிற பணத்தோட அளவு வந்து குறையும். சரியா? அரசு கடன் கேட்கறதால வணிக வங்கி அரசு கடன் கொடுக்கும். அப்போ வணிக வங்கிட்ட இருக்கிற அளவு என்ன செய்யும்? பணத்தோட அளவு குறையும். இப்படி குறையிறதால வணிக வங்கிட்ட தனியார் கடன் வாங்குறதுக்கு போனால் என்ன செய்யும்? கூட வட்டி வீதம் கேட்கும். தனியார் வந்து வணிக வங்கிட்ட கடன் வாங்குறதுக்கு போனால் இப்போ வட்டி கூட சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகுது வழங்குறான். அரசோட குறைநிலை பாதிதான், அதாவது அரச வருமானத்தை விட செலவு கூடைக்கும். அரசு செலவு கூடைக்கிறதால அரசாங்கம் என்ன செய்யும்? காசி பற்றாக்குறை ஆகிறதால வணிக வங்கிட்ட போய்த்து பணத்தை கடன் வாங்கும். அப்படி கடன் வாங்கும் போது வணிக வங்கிட்டு இருக்கிற பணத்தோட அளவு வந்து என்ன செய்யும்? குறையும். அப்படி குறையிறதால தனியார் இப்போ போய்த்து வணிக வங்கிட்ட கடன் கேட்டால், தனி நபர்கள் போய்த்து வணிக வங்கிட்ட கடன் கேட்டால் வணிக வங்கிகள் என்ன செய்யும்? வட்டியை கூட சொல்லும். ஏன்னா கொஞ்சம் காசு தனிக்கிற நிறைய வட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வட்டியை கூட சொல்லும். அப்படி கூட சொல்கிறதால தனியார் வந்து என்ன செய்வார்? முதலீடுகளை குறைப்பார். ஏன்னு சொன்னால் கடன் வாங்குறதுக்கு இல்லை, வட்டி கூட கேட்குறதால முதலீடுகளை என்ன செய்யும்? குறைவடையும். இந்த மொத்த கன்செப்டை தான் வெளித்தள்ளுகை விளைவு. இதை விளையும் கொள்ளும். சரியா? இப்போ கேள்விக்கும் வெளித்தள்ளுகை விளைவு விவரிப்பது. அரசு செலவீடுகள் உயர் தனியார் நுகர்வுக்கு வழிவகுக்கின்றது. பில வரி குறைப்பு தனியார் துறையின் கடன் பெறல் அதிகரிக்க காரணமாகவும் இதுக்கும் வரிக்க சம்பந்தம் இல்லை. அதிகளவு அரச படுகடன் காரணமாக, அதிகளவு அரச படுகடன், அதாவது இந்த
அரச வருமானத்தை விட அரச செலவு கூட இருந்தால் அரசு என்ன செய்யும்? கடன் படம் யார்கிட்ட வணிகம் வாங்கிட்டு அதிக அளவு அரச படுக்கடன் காரணமாக தனியார் முதலீடுகள் வீழ்ச்சி அடைவதாகும். இப்போ எல்லாம் கனெக்ட் ஆகுது தானே. அரசோட வருமானம் போதாமைக்குது, அதனால் வணிகம் வாங்கிட்ட கடன் வாங்குது. வணிகம் வாங்கிட்ட கடன் வாங்குறதால வணிகம் வாங்கிட்டு இருக்கிற பணத்தோட அளவு குறைவடையுது. பணத்தோட அளவு குறைவடைகிறதால தனியார் பித்து வணிகம் வாங்கிட்ட கடன் கேட்கும்போது வட்டி வீதம் கூட அதிகரிக்குது. அப்படி அதிகரிக்கிறதால தனியாரோட முதலீடு என்ன செய்யுது? வீழ்ச்சி அடையுது. ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். 4. தனியார் துறைக்கு முறைகளை விற்பனை செய்வதன் மூலம் அரசு செலவீட்டில் அவசியமான பணத்தை பெற்றுக்கொள்ளுதல் பில. அரசாங்க படுகடன் பெறல் காரணமாக அதிகரிக்கும் வட்டி வீதம் பணவீக்கம் வேகமாக அதிகரிக்க வழிவகுக்கின்றது. சம்மந்தமில்லாத ஆன்சர். ஆன்சர் வந்து 3வது. 35. இலங்கைக்கான மிகப்பெரிய கடன் வழங்குனர். இந்த சந்தர்ப்பத்தில், அதாவது இது 2025 பேப்பர். இந்த பேப்பர் சந்தர்ப்பத்தில் சர்வதேச இறைமை கடன் முறி உரிமையாளர். சரி, இது வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். சர்வதேச நாணய நிதியம் வராது. 2024-25 வந்து சர்வதேச இறைமை கடன் முறி உரிமையாளர். பாரிஸ் கழகத்தின் பங்காளி நாடு வராது. உலக வங்கி வராது. இருதரப்பு கடன் வழங்குனர் வராது. ஆன்சர் வந்து 2வது ஆன்சர்.